ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். நேற்று ட்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 616 வந்துச்சுங்க. அப்போ இன்றைக்கி ட்ரா எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா டீரை பொறுத்த வரைக்கும் 5 நம்பர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எக்ஸ் போர்டு பார்க்க சொல்லியிருக்கிறோம். எக்ஸ் போர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 858. அது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் போர்டில் பாருங்கள் 3 பாஸ் ஆகலை. அடுத்த நாள் பாருங்கள் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டு பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4ங்கிறது எக்ஸ் போர்டு பார்த்தீங்கன்னா 4 உள்ளே வரல. அதுக்கடுத்த நாள் பாருங்கள் 1 பார்த்தீங்கன்னா உள்ளே போர்டில் பாஸ் ஆகுது. ஓகேங்களா, இதையும் நம்ம அடிக்கடி இப்போ நம்ம எக்ஸ் போர்டையும் பார்க்கணும், டி போர்டையும் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது மந்த்லி சார்ட்டை பாருங்கள். நம்ம நேற்றே சொல்லியிருந்தேன். மந்த்லி சார்ட்டில் என்னென்னா நம்ம போன மாதம் என்ன வந்துச்சு அது உள்ளே பாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நேற்று அதுக்கு முதல் நாள் நம்ம 140 சொன்னால் 140 பாஸ் ஆகிருந்து. அதே மாதிரி நேற்று சொன்னோம் 001 அதுக்கு நம்பர்ஸ் உள்ளே வரும்னு சொன்னால் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பரில் கூடிய நம்பர் 1 நேற்று பி போர்டில் பாஸ் ஆகிருக்குங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 462. அந்த 462ங்கிற நம்பர் நம்ம பார்த்தீங்கன்னா இதில் 462ங்கிற நம்பர் ஏதோ ஒரு நம்பர் உள்ளே வரப்போகுது. 4 அல்லது 6, 2 இதில் 3 நம்பர்ஸ் உள்ளே வரலாம். அதனால் இதையும் கன்சிடர் பண்ணிக்கிங்க. அல்லது போர்டு இதில் இப்படியே இந்த பி போர்டு கூட மாறிட்டு கூட நம்பர் உள்ளே வரலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஏற்சாட்டை பாருங்கள் என்ன வந்திருக்கு அப்படின்னா 818. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 818 இயர் போன வருஷம் கேட்டிருக்குது. இன்றைக்கி என்ன டேட் அப்படின்னா 18. அதனால் 8ங்கிற நம்பர் உள்ளே வரலாம். அதனால் 8 கன்சிடர் பண்ணுங்கள். டேட்டு 8. அதே மாதிரி ஆடி மாதம் ஆடி 18 அப்படிங்கிறனால நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதனால் கணக்கில் வச்சுக்கோங்க ஆடி 18. ஓகேங்களா, பெண்டிங் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் அதிக நாள் பெண்டிங் பார்த்தீங்கன்னா 4 இருக்குதுங்க. அதே மாதிரி 0 இருக்குது. ஓகேங்களா, அதிக நாள் பெண்டிங் 4, 0. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அதே மாதிரி 2, அதே மாதிரி 9. ஓகேங்களா, அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் 2 30 நாள் ஆச்சுங்க. அதனால் 2 உள்ளே வரலாம். அதனால் பார்த்துக்குங்க. அதே மாதிரி 5 13 நாள் பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா, அதனால் டீரை பொறுத்த வரைக்கும் நம்ம முந்தைய சொன்னது தான் 9, 6, அதே மாதிரி 5, 0 பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு வர ரிப்பீட்டாக வருங்க. 5 நாள் இப்போ 0 வந்ததுன்னா 5 நாள் கழிச்சு மறுபடியும் 0 ரிப்பீட் ஆகும். அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 0. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் ஆல் போர்டு கொடுக்குறோம் 32, 65, 26, 53, 40, 36, 40, 36, 43, 06, 42, 05. பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் ஆல் போர்டு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 42, 05, 45, 02ங்க. இது பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 614, 6க்கு பவர் 1, 1க்கு பவர் 6, 6க்கு பவர் 1, அப்போ 161. இது ஒரு செட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நேரடியாக வரக்கூடிய நம்பர் 6 வந்தால் 3 வருங்க. அதே மாதிரி 1 வந்தால் 8, 6 வந்தால் 3, அப்போ 383. நீங்கள் பிசியில் கூட 83 பிரித்து வச்சு ஆடலாங்க. பார்த்தீங்கன்னா 432, 065, 462, 035, 560, 234. ஆல்போர்டை பொறுத்தவரைக்கும் நம்ம கெஸ் என்ன பார்த்தீங்கன்னா 6, 3. ஓகேங்களா, சப்போர்ட்டுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 9 கொடுக்குறாங்க. 9 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஹார்மோனி ட்ரா பார்க்க போகிறோம். ஹார்மோனி ட்ரா பொறுத்த வரைக்கும் நேற்று என்ன ரிசல்ட் 722 வரதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் சண்டே ரிசல்ட்டு கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னோம். சண்டே ரிசல்ட் பாருங்கள் 325. அந்த 3க்கு பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3க்கு பவர் 8. பார்த்தீங்கன்னா 8 பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. 3 நாள் கண்டினியூவாக 3க்கு பவர் வச்சு வந்துருச்சு. அதே மாதிரி அந்த 3ஆம் நம்பர் பாருங்கள் பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த நேற்று மட்டும்தான் வரலைங்க. இப்போ அதே மாதிரி 5 பாருங்கள் 5 பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போ சண்டே ரிசல்ட் வச்சு அப்படியே நேரடியாக பவர் வச்சு வந்துருச்சு, நேரடியாக வந்திருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி அப்போ நேற்று ரிசல்ட் மட்டும் கொஞ்சம் தாறுமாறாக வந்துருச்சு. ஓகேங்களா.
ஆர்மிட்ரா பொறுத்தவரைக்கும் அதிக நாள் பெண்டிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் வந்து 35 நாள் பெண்டிங் இருக்குங்க. 9 வந்து 23 நாள் பெண்டிங் இருக்குது. 5 19 நாள் பெண்டிங் இருக்குது. பார்த்தீங்கன்னா 9 5 2ங்க. அதனால் வந்து உள்ளே வந்து 5 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 9 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் வந்து 0 பாருங்கள். உள்ளே வந்து அதிக நாள் பெண்டிங் இருக்குது. 0க்கு வந்து பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகேங்களா? 0 வரலைன்னா 5 உள்ளே வரலாங்க. ஏன்னா 39 நாள் உள்ளே வந்திருக்கு. அடுத்தது வந்து 1ஆம் நம்பர் 5 நாள் பெண்டிங் காட்டுதுங்க. அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்திங்கன்னா 3. இப்போ 3 வந்து 33 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம இந்த வார ரிசல்ட்டில் வந்து 375ங்கிறது 3ஆம் நம்பர் உள்ளே இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து 3ஆம் நம்பர் சி போர்டில் வரலாம். ஓகேங்களா? இன்றைக்கி கண்டிப்பாக. அப்புறம் 9 பாருங்கள், 25 நாள் பெண்டிங் இருக்குது. இதில் சி போர்டில் பெண்டிங் இருக்குது. அப்போ 9 3 வந்து கண்டிப்பாக உள்ளே இன்றைக்கி வரலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கெஸிங் 4 5, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 9. டூ டீச்சர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 0 3 69 36 90 40 56. டூ டீச்சர் பொறுத்த வரைக்கும் 64 0 5 43 59 49 50ங்க. பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் என்ன அப்படின்னா 722 7க்கு பவர் பார்த்திங்கன்னா 7க்கு பவர் 2. பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் 722 7க்கு பவர் 2 2க்கு பவர் 7 2க்கு பவர் 7. இது வந்து பவர் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ். அதே மாதிரி 7க்கு வந்து பார்த்திங்கன்னா 7 வந்தால் நேரடியாக வரக்கூடிய நம்பர் 7 வந்தால் 4 வருங்க. அதே மாதிரி 2 வந்தால் 9 வரும். 2 வந்தால் 9 வரும். பார்த்தீங்கன்னா இப்போ 499. அப்போ டபுள்ஸ் வந்து வாய்ப்பு இருக்குது. 77 99ங்கிறது உள்ளே வரலாம். அல்லது பார்த்திங்கன்னா 27 49 உள்ள வாய்ப்பு இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 569 403 563 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 409 964 325. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க நம்பர் 6 நம்பர் ப்ளஸ் பவரில் ஒரு நம்பர், ஆப்போசிட் நம்பர் ஒரு நம்பர் கொடுத்தோம். மொத்தம் 8 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 8 சப்போர்ட்டுக்கு என்ன கொடுக்குறோம்னா 7 கொடுக்குறோம். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சண்டே ரிசல்ட்டு 320. ஓகேங்களா? அந்த 3ங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா உள்ளே பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா பி போர்டில் அப்படியே பாஸ் ஆகி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகுது. அதே மாதிரி மீதி நாள் பாஸ் ஆகலை. ஓகே, நேற்றும் பாஸ் ஆகலை. சரி, இது பாஸ் ஆகாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டிப்ஸ் பார்த்துடலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் பாருங்கள், நம்ம வந்து 3 20 இதை மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எப்படி பாஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதில் பாருங்கள் போன ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா 3 பாஸ் ஆகுது. அதே மாதிரி அடுத்த நாள் பாருங்கள் என்ன அப்படின்னா 305. அதில் பார்த்தீங்கன்னா 1 பாஸ் ஆகிருக்குது, 5 பாஸ் ஆகிருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 2ஆவது நாள் ரிசல்ட்டில். அதுக்கடுத்த நாள் பாருங்கள் எப்படி பாஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த நேற்று ரிசல்ட்டை நாள் போன வாரம் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன வந்ததுன்னா 8 வந்திருக்கிறது அப்படியே வந்திருக்குது. அப்போ 3 நாள் தொடர்ந்து வீக்லி சார்ட்டில் இருக்கிறத வந்து அப்படியே பாஸ் ஆகுதுங்க. அதனால் வீக்லி சார்ட்டை பாருங்கள் இதில் 3 நேற்று 1 நேற்று வந்து பார்த்திங்கன்னா 8 ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் இருக்கிறது அப்படியே பாஸ் ஆகுதுங்க. அதனால் அதை கன்சிடர் பண்ணுங்கள். 3 நாள் தொடர்ந்து பி போர்டில் இருக்கிறது 3 1 8 அப்படி வரிசையாக பாஸ் ஆகுது. வீக்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் 3 நாளுமே பி போர்டில் இருக்கிறது அப்படியே பாஸ் ஆகுது. அப்போ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குதுங்க. அதனால் 5 வந்து கண்டிப்பாக உள்ளே வரலாம். அதனால் 5 வந்து கன்சிடர் பண்ணுங்கள். பி போர்டில் என்ன இருக்குது அப்படின்னா 5 இருக்குதுங்க. அதனால் நீங்கள் பி போர்டில் 5ங்கிற ஒரு போர்டு ஆடி பாருங்கள். ஓகேங்களா? பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டில் அதிக நாள் பெண்டிங் பார்த்திங்கன்னா 6 பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி 10 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்திங்கன்னா 4 அதே மாதிரி 7 அப்புறம் 6 3 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் 7 6 4 பெண்டிங் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 8 இருக்குது. அதே மாதிரி வந்து 9 இருக்குது. அதே மாதிரி 7 இருக்குது. இதுதான் அது பார்த்திங்கன்னா பெரிய நம்பர்ஸ் தான் இந்த பார்த்திங்கன்னா 8 மணி ஷோவில் வந்து பெண்டிங்கில் இருக்குதுங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன நம்மளுடைய கெஸ்ஸிங் என்ன பார்த்திங்கன்னா 8 6, பி போர்டில் 5 0, சி போர்டில் 7 9. டூ டிஜிட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 57 09 70 95 85 0 60.
பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் பொறுத்த வரைக்கும் 56 08 87 69 67 89ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றி கூட வரலாம். 67ங்கிறது 76 வரலாம். அதனால் அதையும் கொஞ்சம் நம்ம போர்டில் பிரித்து கொடுத்துருக்கோம். அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். நேற்று வந்து ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 584, 5 பவர் 0, 8 பவர் 3, 4 பவர் 9. அப்போ 0 39 ஒரு செட்டு கணக்கில் வச்சுக்கோங்க. 39 வரலாம். பார்த்தீங்கன்னா பிசி போர்டு வரலாம், அல்லது ஏபி போர்டில் 03 வரலாம். அப்போ ஏசி போர்டில் 09 வரலாம். அதே மாதிரி ஆப்போசிட் நம்பர் 5க்கு வந்து 5 வந்தால் நேரடியாக வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2, 8 வந்தால் 5, 4 வந்தால் 1. இது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வரக்கூடிய நம்பர். அதனால் 51ன்னு வரலாம் பிசியில், அல்லது 25ன்னு வரலாம். அதனால் இந்த 2 செட்டு வந்து கன்சிடர் வச்சுக்கோங்க. ஏபிசி பொறுத்த வரைக்கும் 857, 609, 659, 807, 906, 758 ஏபிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா மொத்தம் 6, 8 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் என்ன பார்த்திங்கன்னா 5, அதே மாதிரி 9, சப்போர்ட்டுக்கு 6. நீங்கள் கேஎல் மற்றும் டிஎல் நம்பர் போடணும்னா 73 391 63 225 நம்பர் ஹாய்னு மெசேஜ் போட்டுனா எங்கள் டீட்டெயில் அனுப்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட்டை உடனடியாக கொடுத்துருவாங்க. மற்ற கம்பெனி மாதிரி இல்லைங்க, இது நேரடி கம்பெனினால அமௌண்ட்டு கரெக்டாக கொடுத்துருவாங்க. நம்பி போடுங்க. தேங்க்யூ.